நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக நெல்லையில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் பேரணியாக சென்று ரயிலை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நெல்லையில எங்கெங்க பகுதிகளெல்லாம் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அங்கு கள நிலவரம் என்ன? காயத்ரி, நெல்லை மாவட்டம் முழுக்க சுமார் 15 இடங்களில் இன்று மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த, அதாவது பல்வேறு கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மற்றும் திமுக கட்சிகள் என பல்வேறு கட்சிகளும் அதே போல அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், பொதுநல அமைப்புகளும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இவர்களது முக்கிய நோக்கம் மத்திய அரசு பல்வேறு வகையில், அதாவது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், விஷம்போல் ஏறி வரும் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்துகின்றனர். இன்று இங்கு நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்கிறோம். பார்க்கலாம், கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இங்கிருந்து புறப்பட்டு, அதாவது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மத்திய அரசின், அதாவது ரயில் நிலையத்தை ரயிலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போதாக அறிவித்துள்ளனர். ஆனால் அதனை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினரும் தற்பொழுது இந்த பகுதியில் ஏராளமானவர் குவிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இவர்கள் தங்களது கோரிக்கைகளை மக்களுக்கு தெரியும் விதமாகவும் மத்திய அரசுக்கு இது வலியுறுத்தும் விதமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்கு மோகன் இருக்கார். திரு மோகன், அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்துறீங்க? மத்திய அரசாங்கம் சாதாரண ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு எதிரான மோசமான செயல்பாட்டில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர்களை சட்டங்களை எல்லாம் திருத்துவதற்கான ஏற்பாடு நடத்துகிறார்கள். முதலாளிகளை வாழ வைத்து தொழிலாளர்களை அழிப்பதற்கான ஏற்பாடு நடக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறார்கள். வெளியில் விலைவாசி உயர்வு என்பது கடுமையாக இருக்கிறது. அதே போல் சாலை பாதுகாப்பு சட்டம் என்கிற பெயரில் ஆட்டோ தொழிலாளிகள், கார், வேன் ஓட்டக்கூடிய தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குற நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக 300 தொழிலாளிகள் வேலை செய்கிற அந்த தொழிற்சாலையெல்லாம் அரசாங்கத்தின் அனுமதி பெறாமலேயே அடைத்து விடலாம் என்ற சட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கான மோசமான நிலைமையை ஏற்படுத்துகிறது. தொழிலாளிகள் தன்னுடைய வேலையை நம்பி உழைப்பை செலுத்த முடியவில்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, கடுமையான விலைவாசி உயர்வினால் வாழ்க்கை நடத்த முடியவில்லை. அதனால தான் ஒரு தொழிலாளிக்கு குறைந்தபட்ச மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், அதை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இதில் ஒரு முக்கியமான கோரிக்கை. அது மட்டுமல்ல, முதலாளிகளுக்கு ஆதரவாக, அதிலையும் குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர்களை சட்டங்களை எல்லாம் மாற்றுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. எனவே தான் இதை எதிர்த்து தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 15 பகுதிகளில் மத்திய அரசாங்க அலுவலகத்திற்கு முன்பாக பிரமாண்டமான மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம். நிச்சயமான முறையில் இது 17வது வேலை நிறுத்தம். மத்திய அரசாங்கம் இதுக்கும் பணிஞ்சு வரவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இது மாதிரியான வேலை நிறுத்தங்களை, மறியல்களை, போராட்டங்களை இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் நடத்துவார்கள். நெல்லை மாவட்டத்திலையும் அதை பிரமாண்டமான முறையில் நடத்துவதற்கான ஏற்பாடு நாங்கள் செய்வோம் என்பது தெரிவித்து, பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வைப்பதாக குற்றச்சாட்டு இருக்கீங்க. அதனால் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? பொதுத்துறையை தனியார் மயமாக்கினால், இன்றைக்கு போக்குவரத்தை எடுத்துக்கொள்வோம், இந்த பொது போக்குவரத்தை தனியார் மயமாக்கிவிட்டால் பொதுவாக தொழிலாளி எல்லாரும் வேலை இழப்பார்கள். அதையும் தாண்டி பொதுமக்கள் இன்றைக்கு சென்னையிலிருந்து 300 ரூபாய்க்கு நெல்லைக்கு வர இருக்கிறார்கள். ஆனால் இது பொது போக்குவரத்தை தனியாரை கேட்கினால், உங்களுக்கு தெரியும், விசேஷ காலங்களில் சென்னையிலிருந்து நெல்லைக்கே 1000 ரூபாய் 1500 ரூபாய் கட்டண கொள்ளை அடிக்கிறார்கள். ஆக பொது போக்குவரத்தை தனியார் மயமாக்கினால் இந்த இடஒதுக்கீடுகளில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒருவரும் வேலைக்கு வர முடியாது என்பது இன்னைக்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒற்றுமையாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் கடைகள் அடைப்போ இல்லை பேருந்துகள் நிறுத்தமோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் இல்லை. மக்கள் உங்களுக்கு ஆதரவு தராங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த சட்டங்களால் சிறு வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடையடைப்பு போன்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கவில்லை. ஆனால் மத்தியில் ஆளுகிற மோடி அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் இந்த கோரிக்கைகள், எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது, இந்த கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல்லாண்டு காலமாக போராடி வருகிறோம். இன்றைக்கு விலைவாசி உயர்வை பொறுத்த டீசல் பெட்ரோல் விலையை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண இருசக்கர வாகனம் ஓட்டி ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி 64 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஆனால் விமானத்தில் நிரப்புகிற பெட்ரோல் இன்றைக்கு 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆக மோடி அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அந்நிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக பல லட்சம் கோடியை வரிச்சலுகையாக அள்ளி ஏழை எளிய தொழிலாளி பாட்டாளி வர்க்கத்திலிருந்து பிடுங்கி அந்நிய முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிறது. இந்த தேசத்தை அந்நிய நாடுகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் பழைய காலம் மாதிரி வெள்ளையனுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நோக்கி மோடி அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் தொழிலாளர், விவசாய, பொதுமக்கள் இந்த போராட்டத்தை தானாக முன்வந்து இன்றைக்கு கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார்கள்.
கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக செயல்படுது அப்படிங்கிறீங்க. தனி அதாவது இந்த மாதிரியான அதாவது தொழில் வர்த்தகம் பெறுகிறதுக்கு இந்த மாதிரியான தேவைகள் தேவையில்லை, அதை மத்திய அரசோட செயல்பாடுகள் தேவையில்லை நினைக்கிறீங்களா? அது ஒரு தவறான செய்தியை மத்திய அரசாங்கம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கிற சிறு தொழில்கள், பாரம்பரிய தொழில்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இல்லாத ஒரு தொழிலை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை. கடலை மிட்டாய் தயாரிப்பதற்கும் அது மாதிரி வெற்றிலைப்பாக்கு விற்பதற்கும் கூட அந்நிய நாட்டு கம்பெனிகள் இங்கே வரவைப்பது என்பது சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கிறது. எனவே தான் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற சிறு தொழில்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அதே நேரத்தில் அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நிலத்தை இலவசமாக கொடுக்கிறார்கள், தண்ணீரை இலவசமாக கொடுக்கிறார்கள், மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கிறார்கள். தொழிலாளர்கள் சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு கூறுகிறார்கள். எனவே தான் சொல்கிறோம், இங்கே இல்லாத ஒரு தொழிலை கொண்டு வந்தால் வரவேற்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற தொழிலெல்லாம் அந்நிய நாட்டு முதலாளிகளுடைய கையில் கொடுக்கிற போது இங்கே இருக்கிற சிறு தொழில்கள் கடுமையாக நாசமாக்கப்படுகிறது. குறிப்பாக இப்போ வாகனத்தில் ஓட்டக்கூடிய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அது ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொன்னால், பழுதடைந்து போச்சுன்னு சொன்னால், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரத்தை கூட அந்நிய நாட்டு முதலாளிகள் தான் விற்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் கூறுவது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே தான் சொல்கிறோம், மத்திய அரசாங்கம் இங்கே இருக்கிற சிறு தொழில்களையெல்லாம் அழித்துவிட்டு பெரும் முதலாளிகளை, கார்ப்பரேட் முதலாளிகளை வாழ வைப்பதற்கான ஏற்பாடு நடக்கிறது. கார்ப்பரேட் முதலாளிகள் இங்கே வருவதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதே ஒன்னே ஒரு உதாரணம், திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி தண்ணீர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே குடிப்பதற்கு மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற கங்கைகொண்டானில் இருக்கிற கொக்கோ கோலா கம்பெனிக்கு நாளைக்கு 12 லட்சம் லிட்டர் தண்ணீரை தமிழக அரசாங்கம் தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அதாவது நிலம் கையகப்படுத்துறது, அதே போல நீரை மற்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுப்பது மற்றும் இந்த மாதிரியான விஷயங்களால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம். மத்திய அரசு இந்த விஷயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இதை மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கிறார்கள். காயத்ரி.